ரூ. 2000 பட்ஜெட்டுக்குள்ள பெஸ்ட் டைப் சி ஐஎம் இயர்ஃபோன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடியோல அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஒரு 5 ஐஎம் இயர்ஃபோன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ அதில வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது வந்து கேசியோட கேஸ்டர் ப்ரோ எக்ஸ் ஐஎம் இயர்ஃபோன். ஸோ இது உண்மையிலேயே ஒரு சூப்பர் பேலன்ஸ்டான ஒரு ஐஎம் இயர்ஃபோன்ஸ். அண்ட் இதில ஒரு எக்ஸ்டெண்டட் பேஸும் இருக்கும் அண்ட் எக்ஸ்டெண்டட் ட்ரபிளும் இருக்கும். அண்ட் ட்ரபிள்ல என்னன்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பியான ஒரு சவுண்ட்ஸா இருக்காது. அதாவது ரொம்ப வந்து ஷார்ப்பா ரொம்ப பிரைட்டரா இருக்காது. பட் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் பேஸ்லயும் ரொம்ப பூஸ்டடான அந்த ஒரு பேஸ் பீட்ஸ் எஃபெக்ட் இருக்காது டிடபிள்யூஎஸ்ல இருக்கிற மாதிரி. ஆனா ஒரு நல்ல ஒரு டீடைல்டு பேஸ் லைன் இருக்கும். பீட்ஸ் எஃபெக்ட் நல்ல ஒரு எனஃப் அமௌண்ட் அந்த பீட்ஸ் பஞ்சினஸ் வந்து இருக்கும். பட் எக்ஸ்ட்ராடினரியா அந்த பீட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா பேஸ் சென்ட்ரிக்கா அப்படியும் இருக்காது. ஸோ ஒரு பேலன்ஸ்டான லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எக்ஸ்ட்ரா பேஸ் எக்ஸ்ட்ரா ட்ரபிள் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல்ல கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேசி கேஸ்டர் ப்ரோ எக்ஸுக்கு போகலாம். அண்ட் நல்ல பவர்ஃபுல்லா ஒரு சவுண்டிங்கும் வந்து இருக்கு. ஸோ இன்பில்ட் டேக்கோட இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்லாம் மோஸ்ட்லி வராது. பட் ஒரு சில ஃபோன்ஸ்ல இப்போ சாம்சங் மோட்டோலாம் எப்படி கனெக்ட் ஆகும்னு தெரியல. நான் ரியல்மி ஒன் பிளஸ் ஒரு சில ஃபோன்ல செக் பண்ணேன், கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த டைப் சி இயர்ஃபோன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நீங்க உங்க போன்ல 3.5 அண்ட் டைப் சி போர்ட் ரெண்டுமே இருக்குன்னா ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்ல போயிட்டு ஓடிஜி கனெக்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அதை எனபிள் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களோட டைப் சி இயர்ஃபோன்ஸ் டிடெக்ட் ஆகும் உங்களோட போன்ல. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற இயர்ஃபோன்ஸ் வந்து 7 ஹெர்ட்ஸ் சைலன்ட் ஜீரோ. ஸோ இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ் யாருக்குன்னா ஒரு நல்ல ஒரு வார்ம் சவுண்டிங் ப்ரொஃபைல் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸுக்கு போகலாம். ஸோ இடிஎம் சாங் கேட்கறவங்க இல்ல ஒரு பேஸ் சென்ட்ரிக்கா இப்போ அந்த ஒரு பஞ்சி பீட்ஸ் வந்து இன்னும் பீட்ஸோட எஃபெக்ட் வந்து அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க. ஸோ டிடபிள்யூஎஸ்ல இருக்கிற அளவுக்கு அதிக பீட்ஸ் வருமானு தெரியல. ஆனா சூப்பரான ஒரு பீட்ஸ் எஃபெக்ட்லாம் வந்து நல்லா பல்கா வந்து நம்மளுக்கு திக்கான ஒரு வோக்கல்ஸ்ல கேட்கும். மெலோடிஸ்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த மூணாவது ப்ராடக்ட் வந்து மூன்ட்ராப் சூ டூ டிஎஸ்பி வேரியன்ட். ஸோ இந்த மாடலும் வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஃபிளாட் ஒரு நியூட்ரல் டைப் ஆஃப் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். மெயின்லி இதுவும் வந்து கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல ஒரு நியூட்ரல் பேஸ் அண்ட் நியூட்ரல் மிட்ஸ் வந்து இருக்கும். பேஸ் அண்ட் மிட்ஸ் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா தான் வந்து இருக்கும். ரொம்ப நீங்க அந்த பீட்ஸோட எஃபெக்ட்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா பஞ்சியா வந்து இருக்காது. ஆனா ஓரளவுக்கு அந்த டீடைல்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனா எஃபெக்ட் வைஸ் அதிகப்படியா வந்து இருக்காது. அண்ட் அதே மாதிரி கிளாரிட்டி அந்த ட்ரபிள் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி ஏரியாஸ் ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். அதனால தான் ஒரு மைல்டான ஒரு கிளாசிக்கல் சாங்ஸ் அண்ட் அக்கோஸ்டிக்லாம் கேட்கறதுக்கு சூப்பரா வந்து இருக்கும். டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப பெஸ்டா வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ப்ராடக்ட்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல் சவுண்டிங் இருக்காது. ஸோ வால்யூம் லெவல் ரொம்ப அதிகப்படியா எதிர்பார்க்கறவங்க இதுல அந்த அளவுக்கு வெரி ஹை வால்யூம்ஸ் வந்து இருக்காது. பட் நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்கும். பட் ரொம்ப அதிகப்படியா வந்து இருக்காது. ஸோ இப்போ சில ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100% வைக்க முடியாது. 70-80 வந்து உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும். ஆனா இந்த மூன்ட்ராப் சூ டூ டிஎஸ்பில நீங்க 100% வச்சா கூட இன்னும் கொஞ்சம் வால்யூம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க வந்து ஒரு பெஸ்ட் மியூசிக் பிளேயரை யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். லைக் நான் சொல்றது வந்து டிஜிட்டல் பிளேயர் கிடையாது. நான் சொல்றது வந்து பவர் ஆம்ப் மியூசிக் பிளேயரோ இல்ல ஆப்பிள் மியூசிக்கோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி கேட்கும் போது இன்னும் பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். ஏன்னா ஸ்பாட்டிஃபைல யூஸ் பண்றதுக்கும் இதுக்கும் கண்டிப்பா மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டான்ஜிம் பன்னி. இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ் ரீசென்ட்லி நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம். இது சூப்பர் ஃபார் கிளாசிக்கல் அண்ட் அக்கோஸ்டிக் சூப்பரா இருக்கும். அண்ட் இன்னொன்னு இதோட சவுண்ட் ப்ரொஃபைல் எப்படின்னா இது ஒரு பேலன்ஸ்டு பிளஸ் ஒரு பிரைட் டைப் ஆஃப் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குற ஒரு ஐஎம் இயர்ஃபோன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐஎம்ஸ் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ப்ரொஃபைல் வேணும்னு நினைக்கிறவங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பர் கிளாரிட்டி அல்ட்ரா கிளாரிட்டியில வந்து இருக்கும். அண்ட் பிளஸ் சவுண்ட் ஸ்டேஜ் வைஸும் வந்து நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு வைட் சவுண்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சவுண்ட்ஸ் நல்லா டாப்ல இருந்து வரும் உங்களுக்கு வோக்கல்ஸ் எல்லாமே. அண்ட் சவுண்ட் செப்பரேஷன் எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப டீடைல்டான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல்லான ஒரு ஐஎம் வேற இது. ஸோ உங்களுக்கு வால்யூம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு போகலாம். இப்போ இந்த சூ டூ டிஎஸ்பிக்கும் இதுக்கு என்னன்னா இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டிங் கிடைக்கும். வால்யூம் நல்லா அதிகமா இருக்கும். பிளஸ் பேஸ் ஏரியா இந்த மிட்ஸ் வந்து பேலன்ஸ்டா தான் வந்து இருக்கும் சூ டூ மாதிரி. ஆனா வந்து சவுண்டிங் அதிகமா இருக்கறனால மேபி இன்னும் கொஞ்சம் டீடைலிங்கா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் அந்த பீட்ஸோட எஃபெக்ட் ஸ்லைட்லி பெட்டரா வந்து இருக்கும் சூ டூ டிஎஸ்பி விட. அண்ட் டான்ஜிம் பன்னி ஐஎம் இயர்ஃபோன்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ அதுல போய் நீங்க EQ-லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த 5வது ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டான்சு வேனர் SG2. ஸோ இதுல வந்து இந்த ப்ராடக்ட்ல ஆக்சுவலா உங்களுக்கு 3.5mm 4.4mm டைப் சியும் இருக்கு. ஸோ டைப் சில வந்து உங்களுக்கு டான்சு வேனர் SG2 சிமிலர் டு எப்படி டான்ஜிம் பன்னி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு பேலன்ஸ்டு பிளஸ் பிரைட் சவுண்டிங் கொடுக்கும். டான்சு வேனர் SG2ல என்னன்னா பேஸோட அந்த எஃபெக்ட் வந்து ஸ்லைட்லி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் டான்ஜிம் பன்னியோட கம்பேர் பண்ணும்போது. பட் சிமிலர் டு அதே வோக்கல்ஸ் கிளாரிட்டி செம்மையான ஒரு அல்ட்ரா சூப்பர் கிளாரிட்டி வோக்கல்ஸ் வந்து இருக்கும். சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க டான்சு வேனர் SG2வும் கன்சிடர் பண்ணலாம்.
ஃபைனலி ஆல் டைம் ஃபேவரட்டான ஃபியோ ஜெடி1. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஒரு வேர்சடைல் சவுண்ட் சிக்னேச்சர் உள்ள ஒரு ஆடியோ ப்ராடக்ட். அண்ட் 1500 to 1700 ப்ரைஸ் செக்மெண்ட்ல இது உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் பிரைட் சவுண்டிங் இருக்கும்போது நல்லா அந்த வோக்கல்ஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் அப்போ நல்லா இருக்கும். மேலே ஹார்மன் ரெஃபரன்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா ஒரு பேலன்ஸ்டாக கேட்கறதுக்கு சூட் ஆகும். அண்ட் பேஸ் எக்ஸ்டென்ஷன் ஒரு EQ இருக்கும். அது செட் பண்ணீங்க அப்படின்னா பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஆனால் பேஸ் சென்ட்ரிக்காக இருக்காது. ஸோ ஒரு நல்ல ஒரு வேர்சடைல் பேலன்ஸ்டு சவுண்டிங் உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் ஃபியோ ஜெடி1. ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் தான் ஒரு அண்டர் 2000ல இப்போ அக்டோபர் மந்த்ல வரைக்கும் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் டைப் சி IM இயர்ஃபோன்ஸ்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி இந்த IM இயர்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இல்ல இதுக்கப்புறம் தான் பை பண்ண போறீங்கன்னா என்ன டைப் ஆஃப் சவுண்ட் ப்ரொஃபைல்ல நீங்க IMs பிக் பண்ண போறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.